வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருப்போ நம. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நம. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது, அதாவது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பதிவிடப்பட்டு வருகின்றோம். காரணம் என்னவென்றால், இந்த பிரபஞ்சத்தில் பூலோகத்தில் மனித பிறவிகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்களும் அதன் பிரகாரம் அன்றைய தினத்தில் கடைபிடித்து மிக மிக க்ஷேமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் ஆவணி மாதம் 7ஆம் நாள் 23/8/2024 வெள்ளிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம். முதலாவதாக முக்கிய செய்தியை சொல்லிவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பதிவினை பதிவிடுகிறோம். இன்றைய முக்கிய செய்தி என்ன அப்படின்னா, திதித்வயம். சிரார்த்த திதியில் திதித்வயம் அப்படின்னா, இந்த ஆவணி மாதத்தில் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை, சதுர்த்தி மற்றும் பஞ்சமி ஆகிய இந்த 2 திதிகளிலும் நமது குடும்பத்தில் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்திருக்கர்மாக்களாக இவ்விரு திதிகளில் இறந்த பித்திருக்களுக்கு வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்திருக்கர்மாக்களாகிய சிரார்த்தம், திதி, தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக இன்றுதான் செய்ய வேண்டும். மறுதினத்தில் பஞ்சமி திதிக்கு உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக செய்யக்கூடாது. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வெள்ளிக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். தமிழ் வருஷம் குரோதி நாம சம்பத்சரே, தமிழ் மாதம் தேதி ஆவணி மாதம் 7ஆம் நாள், ஆங்கில மாதம் தேதி ஆகஸ்ட் மாதம் 23/8/2024. சூரிய உதயமானது காலை 6:07 அயனம் தட்சிணாயனே. ருது வருஷ ருது. மாதம் சிராவண மாசே, ஆவணி மாதம் சிம்ம மாசே. பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேய்பிரை. திதியானது சதுர்த்தி திதி 24 நாழிகை 12 வினாடி, பிற்பகல் 3:48 வரை. அதன் பிறகு பஞ்சமி திதியானது ஆரம்பமாகிறது. இன்றைய சிராத்த திதியானது திதி துவயம். அதாவது சதுர்த்தி திதி மற்றும் பஞ்சமி திதி. இந்த பிரபஞ்சத்தில் பூலோகத்தில் மனித பிறவிகளாக பிறந்த அனைவரும் சூரிய வம்சாவளிகள் சௌராதிமானக்காரர்களுக்கும், சந்திர வம்சாவளிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்த்த திதியானது சிராவண மாசே ஆவணி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை சதுர்த்தியாம் மற்றும் சதுர்த்தி திதி மற்றும் பஞ்சமி திதி. அதாவது நாம் அனைவரது குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆவணி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை, சதுர்த்தி மற்றும் பஞ்சமி ஆகிய இந்த இவ்விரு திதிகளில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் இவ்விரு திதிகளில் இறந்தவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்திருக்கர்மாக்களாகிய சிராத்தம், திதி, தவசம் ஆகியவற்றை இன்றுதான் நிச்சயமாக கண்டிப்பாக செய்ய வேண்டும். காரணம் என்னவென்றால், இறந்தவர்கள் அவர்கள் இறந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கிறதோ அந்த திதியில்தான் சிரார்த்தம், இந்த பித்திருக்கர்மாக்களை செய்ய வேண்டும் என்று
வேத தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ அல்லது தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் இந்த பித்திருக்கர்மாக்களை செய்யக்கூடாது என்றும் வேத தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அதாவது நமது குடும்பத்தில் இறந்தவர்களுடைய ஆங்கில தேதி தமிழ் தேதி ஆகிய இந்த இவ்விரு திதிகளிலும் இந்த தேதியில் நாம் அவர்களுக்கு வருஷா வருஷம் பித்திருக்கர்மாக்களை செய்தாலும் அல்லது நமது பித்திருக்களுக்கு வருஷா வருஷம் நாம் பித்திருக்கர்மாக்களை செய்யாமல் இருந்தாலும் அதனால் கிடைக்கக்கூடிய பலனானது நமது பித்திருக்கள் முன்னோர்களுடைய சாபமானதும் தோஷமும் நம்மை நிச்சயமாக வந்து சேரும். இதுவும் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டதுதான். இன்றைய வாசனமானது மிருகவாசனை, கிழமை வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம், 48 நாழிகை 43 வினாடி, பின்னேரவு 1:36 வரை. அதன் பிறகு அஸ்வினி நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே ஆவணி மாதத்தில் ரேவதி நட்சத்திரத்தில் ஜனனமெடுத்த பிறந்த அடியேனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று நாம் கொண்டாட வேண்டும். காரணம் என்னவென்றால், ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் அல்லது பெண்ணாக இருக்கட்டும், ஒவ்வொருவரும் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரம் இருக்கிறதோ அதுதான் அனைவரது ஜென்ம நட்சத்திரம். அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் வருஷா வருஷம் நமது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. இதே வேத தர்ம சாஸ்திரத்தில் எதை செய்யக்கூடாது என்றும் சொல்லப்பட்டுள்ளது. அதாவது நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் நமது பிறந்த நாளை வருஷா வருஷம் கொண்டாடக்கூடாது என்றும் சொல்லப்பட்டுள்ளது. அதை மீறி நாம் ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நமது பிறந்த நாளை நாம் கொண்டாடினமையானால் அதனால் விளையக்கூடிய பலவிதமான பின்விளைவுகளை நாம் அனைவரும் சந்தித்தே தீர வேண்டும். மிகவும் ஜாக்கிரதையாக இருங்கள். இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் நாள் முழுவதுமே அமிர்த யோகம். இன்றைய விசேஷம் ஒன்றுமே இல்லை. இன்றைய ராகு காலமானது காலை 10:37 முதல் பிற்பகல் 12:07 வரை. யமகண்டமானது பிற்பகல் 3:07 முதல் 4:37 வரை. குளிகை காலமானது காலை 7:37 முதல் 9:07 வரை. நல்ல நேரமானது இன்று காலை 6:07 முதல் 8:07 வரை. சுக்கிரன் புதன் ஓரைகள். காலை 10:07 முதல் 10:37 வரை குரு ஓரை. இன்றைய சூலமானது மேற்கு. பரிகாரமானது வெள்ளம். இன்றைய சந்திராஷ்டமம். பூர்வ புல்குனி நட்சத்திரம். பூர நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு அதிகாலை 3:14 முதல் காலை 8:49 வரை சந்திராஷ்டமம். பூர புல்குனி நட்சத்திரம். பூர நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு காலை 8:49 முதல் பிற்பகல் 2:24 வரை சந்திராஷ்டமம். பூர பல்குனி நட்சத்திரம். பூர நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு பிற்பகல் 2:24 முதல் இரவு 8 வரை சந்திராஷ்டமம். பூர பல்குனி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு இரவு 8 முதல் பின்னரவு 1:36 வரை சந்திராஷ்டமம். உத்தர பல்குனி நட்சத்திரம். உத்தர நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு பின்னரவு 1:36 முதல் சனிக்கிழமை என்று காலை 7:14 வரை சந்திராஷ்டமம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. சுபம் அஸ்து.